நாம மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சந்தோஷமா கையை பிடித்து இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சிரிச்ச முகத்தோட, உருன்னு உம்முன்னு இருக்காதீங்க, சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமே. சந்தோஷமா இருக்கிறீங்களா? தம்பி உட்காந்துக்கோ. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் அழைத்து வந்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆமே. தேவநாம மகிமைப்படட்டும். இந்த புதிய மாதத்துல நீங்க ஒரு எதிர்பார்ப்போட நீங்க வந்திருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நம்ம கூட பேசுவார் அப்படின்னு சொல்லி. அது எனக்கு தெரியல, ஆவியானவர் என்ன அப்படி நடத்தல. இது ஒரு ட்ரெடிஷனா மாறிடுச்சு இல்ல. 1ஆம் தேதியான ஒரு வசனம், வாக்கு பைபிள்ல இருக்கிறது எல்லாமே என்னது? வாக்குத்தத்தம் தான். ஆமேன்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. நிறைய திருச்சபைகள்ல இந்த ட்ரெடிஷனை உடைச்சிட்டாங்க. வாக்குத்தத்த ஆராதனைன்னு சொல்றதையே நிறுத்திட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? 1ஆம் தேதி புது அதிகாலை ஆராதனை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிள்ல இருக்கிறது அது ஒரு ட்ரெடிஷன் ஆயிடுச்சு. பைபிள் அப்படி இல்ல. 1ஆம் தேதியான வாக்குத்தத்தம் கொடுக்கணும், புது வருஷம் ஆனா வாக்குத்தத்தம் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. பட் இட் ஹஸ் பிகம் அ ட்ரெடிஷன். ஒரு பாரம்பரியமா, ஒரு வழக்கு முறையா திருச்சபைகளுக்குள்ள இது வந்து விட்டது. சரி, அதுல தவறு ரைட்டு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இப்போ நேரம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட நமக்கு இந்த வருஷத்துல கொடுத்த வாக்குத்தத்தத்தையே திரும்ப உங்களுக்கு அடையாளப்படுத்த, அழுத்தம் பண்ண விரும்புகிறார். அவ்வளவுதானே உங்க ஆமேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த வாக்குத்தத்தம்? நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எல்லாரும் வாசிங்க. நெகேமியா 2:20. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். என்னங்க ஆமேன் இப்படி வருது? எங்க ரெக்கார்டு வேற ஆயிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் நல்ல உற்சாகமா சொல்லுங்க. திரும்ப வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உற்சாகமா. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப நல்ல வார்த்தையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த போறார். இன்னைக்கு எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க, எதிர்பார்க்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எல்லாரும் வாசிங்க. மறுமொழியாக சத்தமா வாசிங்க. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை தியானிக்கும்படியாய், இதை அறிக்கை பண்ணும்படியாய் தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். சரி, இந்த 2வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. தெரியல, அடுத்த மீதி இருக்கிற 10 மாசம் இந்த வசனத்தை பேஸ் பண்ணியே கர்த்தர் பேசலாம். ஆண்டவர் ஒரு வசனத்தை அழுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னா அதுல நிச்சயமா ஒரு பெரிய முகாந்திரம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. புதுசா எதுவும் பேசாம ஆண்டவர் ஆக்சுவலி வாசனை நம்ம உள்ள போக போக அது கடல், கர்த்தர் நம்ம கூட இடைப்பட்டுட்டே இருப்பாரு. ஆனா ஒரு வார்த்தையை ஆண்டவர் திரும்ப 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 நம்ம கூட பேசுறாரு அப்படின்னா கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஏதோ ஒன்றை அவருடைய சித்தத்தின்படி நமக்கு செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் இதை ஆணித்தனமா நம்புறீங்க? ஆணித்தனமா நான் நம்புறேன்னு சொல்றவங்க உங்க பலத்த கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். பரலோகத்தின் தேவனானவர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இப்ப காரியத்தை கைகூடி வர பண்ணுவார்னு எனக்கு தெரியும். ஆனா நான் எப்படி இருந்தா காரியம் கைகூடி வர பண்ணுவார்? நான் என்ன செய்தா எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார்?
அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்ல, ஒரு அப்பா பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு நினைத்தா பிள்ளை அப்பாவுக்கான காரியங்களை செய்தால் அப்பா பிள்ளைக்கான காரியத்தை செய்வார். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ என் பிள்ளை ஒரு சாக்லேட்டே கேட்குது, நான் வாங்கி கொடுக்கணும்னா என் பிள்ளை எனக்கு ஏற்ற மாதிரி காரியங்கள் நடப்பித்தால் தான் நான் என்ன பண்ணுவேன், கேட்காமலே வாங்கி கொடுப்பேன். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த மாதத்துல நான் நிச்சயமா உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன், அது பொய்யா ஆகாது, நான் காரியத்தை கை கூடி வர பண்ணுவேன், ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் செய்வேன், ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, போன வாரத்தில் நான் வேதத்தை எடுத்து தியானம் பண்ணி கொண்டு இருக்கும்போது இந்த வார்த்தை திரும்ப 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 என் இருதயத்தில் ஆண்டவர் துணித்து கொண்டே இருந்தார். வாசிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். எனக்கு இந்த வசனத்தை சொல்லும் போதே என் கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா ஆண்டவர் அவ்வளவா என்னோட கூட பேசினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எனக்கு உணர்த்தினார், எனக்கு திரும்ப திரும்ப என் இருதயத்தில் அழுத்தம் பண்ணினார். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டிலே 271ஆம் பக்கம், 271. புதிய ஏற்பாடு பேக் சைட்ல 271. ஹல்லேலூயா. கிறிஸ்து, கொஞ்சம் சத்தமா வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதும் போது இப்படி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. Hallelujah. Let this mind be in you which was also in Christ Jesus. சிந்தை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆமென். கவனிக்கிறீங்களா? சிந்தை. ஆமென். நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கும்போது மைண்ட் அப்படின்னு இருக்குது. நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்றத தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட கூட என்னோட கூட பேசி, ஆதல் நிமித்தம் நம்ம கிறிஸ்துவுக்கு பக்கமா நம்ம திரும்பும் பொழுது கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? கேமா திருச்சபைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுடைய சிந்தை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களை நிதானித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய சிந்தனைகள் எவ்விதமாக காணப்படுகிறது? ஒருவேளை நீங்களும் நானும் சிந்திக்கிறது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாம போயிடலாம், கட்டின புருஷனுக்கு தெரியாம போயிடலாம், மனைவிக்கு தெரியாம போயிடலாம், ஆனா கர்த்தருக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுடைய சிந்தை எவ்விதத்தில் இருக்கிறது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நமக்கு சிந்தை ரொம்ப அலைப்பாயுதுங்க. இந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுன்றது இட் இஸ் வெரி ஹார்ட், ரொம்ப கஷ்டம். இங்க இருக்கும் பொழுது ரொம்ப நல்லா நம்ம தெய்வ பிரசனத்துல கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கிறோம். இங்கேயே சிலர் சிந்தை ஆளுதான் இங்க இருப்பாங்க, சிந்தை எங்கேயோ இருக்கும். சரீரம் மட்டும்தான் இங்க இருக்கும், ஆவி எங்கேயோ. ஆவி போயிடுச்சுன்னா அது அவ்வளவுதான். அது சொல்றேன் நானு. நீங்க 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும் வீட்டுக்கு போய், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க பவுலை குறித்து சொல்லப்படுகிறது. பவுல் மனத்தாழ்மையும் பிறர் மீது அன்பும் கொண்டவராக ஒரு மாதிரியாக அவர் அங்கே வாழ்கிறத பிலிப்பியர் நிருபத்தில் நம்ம வாசிக்க முடியும். விசுவாசிகளை ரொம்ப நேசிக்கிறாரு. விசுவாசிகள் எல்லாரும், கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக, அவர் என்ன ஆண்டவருக்காக செய்கிறாரோ அது போல எல்லா ஜனங்களும் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களாய் மாற வேண்டும் என்கிற ஒரு அதிகமான ஒரு சிந்தை உள்ளவராக பவுல் இருந்திருக்கிறார். பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி கிறிஸ்துவர்களை அடித்தவர், நொறுக்கினவர், தண்டனைக்கு உட்படுத்தினவர். ஆனால் எப்போ தமஸ்கு வீதியில இயேசு சந்தித்தாரோ அன்னைக்கு தான் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாரு. அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் கிறிஸ்துவை சார்ந்து இருந்தது.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். ஆமென் சொல்றீங்களா? யாராவது ஒருத்தர் வாசிங்க 1 கொரிந்தியரின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இங்க பாருங்க, கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போது அவருடைய சிந்தையை நாம அறிய முடியாது. கிறிஸ்து என்ன யோசிக்கிறாரு, என்ன சிந்திக்கிறாரு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன சிந்திக்கிறாரு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அவரு ஆனா கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக நாங்க இருக்கிறோம், நாங்க இருக்க விரும்புறோம் அப்படின்னு பவுல் இங்க எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் தைரியமா சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவனா இருக்கிறேன். அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலே இருக்க கடவுது. நான் ஃபாலோ பண்றப்பா, நான் கிறிஸ்துவின் சிந்தையில இருக்கிறேன், நீங்களும் அப்படி இருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென் சொல்றீங்களா? இந்த அன்பு யோசித்து பாருங்க. அவருடைய சிந்தை எப்படி இருந்திருக்குது, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது. பாவிகளாகிய நமக்காகவே இந்த உலகத்துல அவர் மரித்தார். நாமெல்லாம் எதையுமே இழக்கல. அவரை போல ஒரு பெரிய இழப்பு நமக்கு வரல. நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கல்வாரி சிலுவையில அவர் நம்மை பற்றிய, ஜனங்களை பற்றிய, ஆத்துமாக்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தவராய் சிலுவையிலும் மரண பரியந்தம் கிறிஸ்து இயேசு இருந்தார். நமக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா, கொஞ்சம் பாடு வந்துட்டா, கொஞ்சம் உபத்திரவம் வந்துட்டா, கொஞ்சம் பலவீனம் வந்துட்டா நம்ம என்ன பண்றோம்? ஐயோ என்னால முடியலையே, நான் ஏன் வாழுறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம்? இல்லை, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எபேசியர் 3:17, விசுவாசிகளில் கிறிஸ்து இருக்கிறார், அவருடைய இருதயங்களில் அவர் தலைவராக இருப்பதால். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆமான் ஆமேன்னு வரமாட்டுது. கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரான்னு கேட்டா அமைதியா இருக்கிறத பார்த்தா இல்லைன்னு அர்த்தமா? உஷாரா சொல்லிட்டாங்க. இல்லைன்னு அர்த்தமானா ஆமேன்னு சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டாங்க. கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 3:17 இப்படி சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறின்றி நிலை பெற்றவர்களாகி. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை என்ன தெரியுமா? அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தான் பிரதானம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்நிய பாஷையும் ஒளிந்து போயிடும், தீர்க்க தரிசனமும் ஒளிந்து போயிடும். அன்பு ஒரு நாள் என்ன பண்ணாது? ஒழியாது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? உங்களுக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்துல திரும்ப 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 தொனித்து கொண்டே இருந்தது. உம்முடைய சிந்தையில இருக்கணும்ப்பா, உம்முடைய சிந்தையில நான் வாழணும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்துக்கு ஏற்ற பிள்ளையா நாங்க இருக்கணும் ஆண்டவரே என்ற இருதயம் யாருக்கு இருக்கிறதோ, அந்த எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். ஆமென், ஆமென். ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா,
ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆமென். அந்த வசனத்து புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல். ஹலோ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? அவருடைய சிந்தை பாருங்க, தனக்கு பிரியமா வாழலையா. நம்ம நமக்காக வாழறோம், அவர் தமக்காக வாழாம உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். நம்முடைய நிந்தனைகளை அவர் சுமந்து கொள்ளும்படியாகவே நடந்தார். அவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை செய்த ஆண்டவருடைய சிந்தை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. தனக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழலைங்க. தனக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரல. தனக்காக இயேசு கிறிஸ்துவ பிதா இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கல. உங்களுக்காகவும் எனக்காகவுமே கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். உங்களுக்காகவே கிறிஸ்து இந்த பூமியில எல்லா நிந்தைகளையும், எல்லா அவமானங்களையும், எல்லா பாடுகளையும் அனுபவித்தார். அவருடைய சிந்தை என்ன தெரியுமா? தனக்காக இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 பேதுரு 2:21, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை, அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். அவருடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி, அவருடைய ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவருக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு போயிருக்கிறாரு. என்ன அது? பாடுகளுக்கு மத்தியிலையும் தனக்காக வாழாதபடிக்கு நமக்காக, மற்றவர்களுக்காக பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றுகிறவராகவே அவர் வாழ்ந்து போன அந்த சிந்தை உள்ளவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. நம்ம மற்றவர்களுக்காக வாழ வேண்டாம், கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். ஆமென். நீங்க கிறிஸ்துவுக்காக வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க மற்றவர்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவது. பிலிப்பியருக்கு ரொம்ப அழகா அழுத்தம் பண்ணி பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை உங்களில் இருக்க கடவது. ஒரு விஷயம் உங்க காதுக்கு வருகிறது, அந்த காரியத்தை உங்க காதுக்கு வந்தவுடனே நீங்க எப்படி அதை யோசிக்கிறீங்க? நீங்க எப்படி அதை நிதானிக்கிறீங்க? உங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வீடு கட்டிட்டாங்க, ஒருத்தர் கார் வாங்கிட்டாங்க, ஒருத்தருக்கு இப்படி நடந்து இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ, சந்தோஷமோ துக்கமோ, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், உங்க காதுக்கு நீங்க கேள்விப்படுறீங்க, நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? உங்களுடைய வெளியே நம்ம நல்லா பேசுவோம், சந்தோஷமா சொல்லுவோம், வார்த்தைகளை அறிக்கப்படுவோம், ஆனா உன் சிந்தை எப்படி இருக்கிறது? இது ஒரு எக்ஸாம்பிள் தான். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உனக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் 4 பேரை வேகமா உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 4 பேரை வேகமா உங்களுக்கு காண்பித்து கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவாராங்க. எங்க தெரியுமா? வாசிங்க, மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. உள்ளே பிரவேசித்து, இல்ல 38 வாசிங்க. சந்தடியையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடியம் பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். யவீருவின் மகள்,
ஜெப ஆலய தலைவனாகிய யவீருவின் மகள் வியாதிப்பட்டு இருக்கிறாள். இவன் ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு, ஐயா, என் பிள்ளை வியாதிப்பட்டு இருக்கிறான், நீங்க வந்து அவளை நீங்க சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. பாருங்க, இயேசு கிறிஸ்து உடனே கிளம்பி போறாரு. போற வழியில திரள் கூட்டம் அவரை ஃபாலோ பண்றாங்க. ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. ஆழ்ந்த வேளை ஒரு மிராக்கல் நடக்குது. யாரு? 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயானவள் உதர போக்குனால பயங்கர வேதனைப்படுறா. அவ போய் விசுவாசிக்கிறா, அறிக்கப்படுறா, போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறா. அவளுக்கு வியாதி விடுதலை ஆகிறது. உடனே இயேசு என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. என்னிடத்துல வல்லமை வெளிப்பட்டதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்ல வந்து பயந்து நடங்கி நான் தான் தொட்டனோன்னு அவளுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அனுப்பி விட்டுட்டு நேரா யவீரு வீட்டுக்கு வருகிறார் ஜெப ஆலய தலைவன். இந்த ஜெப ஆலய தலைவன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஆழ்ந்த வேளை விஷயம் வந்துருச்சு. யவீருவினுடைய மகள் மரித்து போனாள் என்று சொல்லி. கிறிஸ்துவின் சிந்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. செத்து போயிட்டா, இறந்து போயிடுச்சு பிள்ளை. எல்லாம் ஒப்பாரி வச்சு அழுது கொண்டு இருக்கிறார்கள், புலமை கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ, பிள்ளை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பாருங்க நேரா உள்ள வராரு. சந்தடியம் பண்ணுகிறவர்களை, அழுகிறவர்களை பார்த்து, ஏன் இப்படி இருக்கிறீங்க, அழாதீங்க, அவன் மரிக்கல, அவள் நிச்சுரை பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாள். நீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்க பார்க்கணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? என்னடா இது இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அங்க இருக்கிற ஜனங்களுடைய சிந்தை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மரண வீட்டுல, ஒரு திக்கோ வீட்டுல அவ சாகல, அந்த குழந்தை சாகல, அந்த குழந்தை தூங்குது அப்படின்னு சொன்னா அந்த மரண வீட்டுல கூட இருந்தவர்களுக்கு எவ்விதமாய் சிந்தை இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அங்க இருந்தவர்களுடைய சிந்தையை காட்டிலும், இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சிந்தையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை வித்தியாசமாய் இருந்தது. அவர் என்ன பண்றாரு அடுத்தது பாருங்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். விஷயம் வந்துருச்சா? வந்தவர் யாருன்னு தெரியாம பண்ணாங்களா இல்லன்னு தெரியல. எப்பா அவ தூங்குறாப்பா, சாகல அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. நகைப்பு என்பது வேறு, சிரிப்பு என்பது வேறு. அது ஒரு மாதிரி நகைப்பு. எவ்வளோ எப்படி அப்ப அதுல வெளிப்படுதா அவங்க சிந்தை எப்படி இருக்குதுன்னு? என்ன கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இவங்க சிந்தை எப்படி வெளிப்படுத்த பார்த்தீங்களா? மரித்தவன் எப்படிங்க உயிரோட வர முடியும்? தூங்குறாருன்னு சொல்றீங்க. அப்படி நகைக்கிறாங்க. உடனே எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளையும் இருந்த இடத்தில் பிரவேசித்து, இந்த தாய் தகப்பன் கூட என்ன பண்ணிருப்பாங்க? ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், பிள்ளை இறந்து போச்சு. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், என்னை ஏசப்பா உள்ள கொண்டு போறாரு, என் பிள்ளையின் அறைக்கு எங்களை மட்டும் கூட்டிட்டு போறாருன்னா ஏதோ ஒன்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சிந்தை கிறிஸ்துவின் மேல இருந்திருக்கும். அதான் நீங்க கவனிக்கணும். சுத்தி இருந்தவெல்லாம் என்ன பண்ணா? நகைத்தா. அவங்க சிந்தை வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த தாய் தகப்பனை கையை பிடிச்சு நீங்க எல்லாம் வெளியே போக அப்படின்னு சொல்லிட்டு அவள் மகள் மரித்த அந்த அறைக்கு கொண்டு போகும்போது, வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போகும்போது இவங்க சிந்தை எப்படி இருந்திருக்கும்? நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்? இங்க பாருங்க, உங்களை பார்த்து பல பேர் சிரிப்பான், உங்களை பார்த்து சுத்தி இருக்கிறவள நகைப்பா. அவனுடைய சிந்தையை பார்க்காதீங்க, கிறிஸ்துவின் சிந்தையை பாருங்க. அவர் உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாருங்க. ஆமாவா இல்லையா? உன்னை பார்த்து ஏளனம் பண்ணவன், உன்னை பார்த்து சிரிச்சவன், உன்னை பார்த்து அவமானமா எண்ணினவர்கள், உங்களை பார்த்து ஏன்னு சிரிச்சவன் எல்லாம் சுத்தி நிக்கலாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் வெளியே துரத்திடுவாரு. கொஞ்சம் விசுவாசமா சொல்றீங்களா? அல்லேலூயா. சிரிச்சவெல்லாம் வெக்கப்பட்டு போறதுக்கான காலம் வரும். என்ன கை பிடிச்சு கூட்டிட்டு போறவர் ஒருத்தர் உண்டுங்க. அவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? என்னை பார்த்து ஏளனமா இருக்கிறவர்களுக்கு மத்தியில கர்த்தர் என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ற சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும். நம்புறீங்களா? ஆமென். அவங்கள பார்க்காதீங்க, கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது.
கூட்டிட்டு போனாரு. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? வாசிங்க. பிள்ளையின் கையை பிடித்து, இங்க பாருங்களேன், முன்னாடி வசனத்தை பாருங்க. தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பிள்ளை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்ற அர்த்தமாம். ஒரே வார்த்தை தாங்க. ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே. ஆமென், அல்லேலூயா. ஒரே வார்த்தை தான், தலித்தாகுமி. திரும்ப சொல்லட்டுமா? உங்களை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, தலித்தாகுமி, தலித்தாகுமி. ஆமென் சொல்லுங்க, தலித்தாகுமி. உங்க செத்த போன உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை, மரித்து போன உங்களுடைய அவயவங்களை, மரித்து போன உங்களுடைய ஆசீர்வாதத்தின் காரியங்களை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு உயிர் பெறும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை கைகூடி வரப்பண்ணுவார். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என் அப்பா ஆண்டவர் கிறிஸ்து என் கூட நடந்து வர்றாரு. அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், தலித்தாகுமி, சிறு பிள்ளை எழுதிரு, மரித்த சடலமே எழுதிரு, மரித்த காரியமே உயிர் பெறு, ஓ மரித்த அவயமே நீ உயிர் பெறு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். ஒரே ஒழுதாக அந்த தாயை தகப்பனும் போல கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க வேண்டும். ஏசப்பாவினுடைய சிந்தை. அவர் பாருங்க, இந்த புள்ள தூங்குது, மறிக்கல அப்படின்ற ஒரு சிந்தை இருந்துச்சு பாருங்க. நீங்க யோசிக்காதீங்க, என் வாழ்க்கையில எல்லாம் போச்சு பாஸ்டர், இல்ல 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 அப்படி சொல்லாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு பாஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது. எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், என்னோடு கூட ஒருத்தர் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன். கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருக்கிறது. அவர் என் கூட இருக்கிறார். அவர் என்ன நடத்துவார். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நல்லா இருக்கேன். ஆமென். என்ன பாஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? நம்மளாம் கொஞ்சம் வித்தியாசமா ஆகும். ஆமென். வசனத்துக்கு கீழ்ப்படியும். ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, பாடு இருக்கட்டும், மரித்து போன சூழ்நிலை இருக்கட்டும், மரணமே வரட்டுமே, கிறிஸ்துவின் சிந்தையில நான் இருப்பேன். கிறிஸ்து என் கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் என்னை மறிக்க விட மாட்டாரு. தலித்தாகுமி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்க விசுவாசத்தை சொன்னீங்கன்னா வார்த்தையை நீங்க நம்புங்க. நான் என்ன நம்ப போறதில்ல, கிறிஸ்துவின் வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தை உங்களை உயிர் பெற செய்யும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ற ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வைப்பார். கர்த்தர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவாரு. ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கும். உங்க வாழ்க்கையில நடக்கிற அல்லது நடந்து முடிந்த, ஆகாமல் போன, மரித்து போன காரியங்களை உங்க மைண்டுக்கு ஏத்த மாதிரி பார்க்காதீங்க. நீங்க உங்க மாம்சத்துக்கு ஏத்த மாதிரி சிந்திக்காதீங்க. உங்க அறிவுக்கு ஏத்த மாதிரி சிந்திக்காதீங்க. ஏசப்பா இதை எப்படி பார்ப்பாரு? ஆமென். இல்ல சிஸ்டர், என் பிரச்சனையை ஏசப்பா எப்படி பார்ப்பாரு? என் வியாதியை ஏசப்பா எப்படி பார்க்கிறாரு? என் வாழ்க்கையை ஏசப்பா எப்படி பார்க்கிறாரு? என் பலவீனத்தை, இந்த சூழ்நிலையை என் ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? அவர் எப்படி யோசிப்பாரு? அந்த சிந்தை எனக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம எழுப்பிடுவோங்க. ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுப்பாராக. நீங்க இனிமேல் எப்படி யோசிக்கணும்னா, உங்க பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாவற்றிலும் யார் உங்களை பார்த்து என்ன கேலி கிண்டல் பண்ணாலும், என்ன உங்களை பத்தி தப்பா பேசினாலும், இல்ல உங்க வாழ்க்கையில் நடந்தவைகளையே அவங்க புறம் கூறி என்ன வேணா பேசட்டும், என்ன வேணா நடக்கட்டும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன வேணா பண்ணட்டும், ஆண்டவர் அவர்கள் எல்லாம் கர்த்தர் துரத்தி அடிச்சு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் நிச்சயமா செய்வாரு. ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுள். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி. ஆண்டவரே, வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி, உம்முடைய சிந்தையில நான் இருக்க விரும்புறப்பா. எவருவின் மகளை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், என் வாழ்க்கையிலையும் காரியங்களை உயிர் பெற உங்களால வைக்க முடியும்.
தலித்தாகுமீன்னு சொல்லி சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லும்படியாக என் வாழ்க்கையில எழும்ப வேண்டியதெல்லாம் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எழும்ப வேண்டியதெல்லாம் எழும்பட்டும் ஆண்டவரே. ரீகாலா நாதா ராபா லாரா தோரோலோ ரோபோலபா இல்கதரிபிலி கரபோ ஷபரபலபரபலபரபா. ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைய சரீரத்துல ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த நேரத்துல கட்ட விழுக்கிறார். நீ நம்பு, விசுவாசி, ஏசப்பாவுடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ளு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியும்ப்பா. என்னை பார்த்து சிரிச்சவர்களுக்கு முன்னாடி, என்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க உங்களால முடியும் ஆண்டவரே. காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பீர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. இரண்டாவது நபரை உங்களுக்கு நான் வேகமா காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கப்படுகிறது பாருங்க. இயேசு ஒலிவ மலைக்கு போனாரு. மறுநாள் காலையில அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டு பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, யோசித்து பாருங்களேன், விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறா ஒருத்தி. அந்த விபச்சார பெண்மணிய பிடிச்சிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி, மோசேக்கு கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவர் விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டா கல்லு எரிஞ்சு அவங்கள கொண்டு போட்டுறணும். இது நியாயப்பிரமாணம். இந்த இடத்துல அவ பாவம் செஞ்சு கையும் கழுவமா பிடிக்கப்பட்டா அவளை கொல்ல போறதா அந்த தீர்மானத்துல தான் அந்த வேத பாரகரும் பரிசேயரும் ஆயக்காரரும் இருக்கிறாங்க. வேத பாரகரும் பரிசேயரும் இருக்கிறாங்க. ஆனா இவளை வச்சு ஏசப்பாவை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இவங்க சிந்த பாருங்க எப்படி இருக்குது, புரியுதுங்களா? இவங்க சிந்த பாருங்க எப்படி இருக்குது. என்ன பண்றாரு? அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, 4வது வசனம் பாருங்க. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். சிந்த வெளிப்படுதா? எவ்வளோ டாக்டிக்கா, எவ்வளோ ஒரு ஒரு மோசமான ஒரு எண்ணத்தோடு ஏசப்பா கிட்ட யார்கிட்ட வந்து நிற்கிற? யார்கிட்ட வந்து நிற்கிற? ஆண்டவர்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இந்த வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை உடைக்கவே வந்தார். அல்லேலூயா. புது உடன்படிக்கை கொடுத்தார். ஆமென். புதிய பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நியாயப்பிரமாணம் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இயேசு என்ன பதில் சொல்றாரு? அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு. இப்பதான் விஷயம் வெளியே வருது. என்னன்னா, ஏசப்பாவை குற்றம் சொல்லணும். எங்கேயாவது ஒரு விஷயத்துல மாட்டுவாரா அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை குற்றம் சொல்லும் பொருட்டாக அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குடிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இங்க பாருங்க, உங்களை குற்றம் செலுத்தும்படியாக உங்க வாய இப்படி சொல்றேன், உங்க வாயை கிளறுவாங்க, உங்க வாயை பிடுங்குவாங்க. ஒருத்தருடைய குடும்பத்துல நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு நீங்க என்ன வாயை திறக்கிறீங்க, உங்க வாயை பிடுங்குவாங்க. நீ என்ன சொல்ற? இதெல்லாம் நடக்குது இல்ல? இன்னொருத்தர் வீட்டில் நடக்கிறத உங்ககிட்ட வந்து உக்காந்து, எக்கா உங்களுக்கு தெரியுமா இப்படி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லி உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு பிடிங்கி, இங்க பாருங்க, அவங்க ஆல்ரெடி குற்றவாளியா மாட்டிக்கிட்டாங்க. யார்? அந்த விபச்சார ஸ்திரீயை சொல்றேன் நானு. இப்ப உன்னை குற்றப்படுத்தும்படியாக
நேத்து என்கிட்ட ஒரு போதகர் ஃபோன் பண்ணாரு. ஒரு போதகர் வீட்டுக்கு ஒரு சகோதரியும் ஒரு குழந்தைய வந்திருக்கிறாங்க. அவங்க மனைவிக்கு பழக்கம், ரொம்ப பழக்கம் இல்லை, கொஞ்சம் தள்ளி தூரமா பழக்கம். ஒரு விதத்துல உங்க வீட்டுக்கு வரணும், நான் பாஸ்டர் உங்களையும் பார்க்கணும் அந்த அம்மா சொன்னோன்னே சரி வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா ஒரு கிறிஸ்துவ சகோதரி. அந்த அம்மா ஒரு சபைக்கு போயிருக்கு. அந்த சபையில ஒருவர் நிமித்தம் அந்த அம்மாவுக்கு சில பிரச்சனைகள். இந்த அம்மாவுடைய கணவர் சரியில்லாததுனால, சில இவங்க சகோதரியா இருப்பதனால, பெண்மணியா இருப்பதனால சில தொந்தரவுகளை செய்திருக்கிறார் ஒரு நபர். இவங்க முன்ன போயிட்டு இருந்த சபையில மெசேஜஸ்லாம் தப்பா அனுப்பி, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு. அவரும் திருமணமானவர். இப்படி தகாத காரியங்கள் எல்லாம் மெசேஜஸ் அனுப்பி இருக்கிறாரு. இதை இவங்க இவங்க கிட்ட இந்த பாஸ்டர் கிட்டையும் இந்த மனைவி கிட்டையும் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த பாஸ்டர் கேட்டாரு, ப்ரூஃப் ஏதாவது இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லி. ப்ரூஃப்லாம் எதுவும் இல்லை. எத்தனை மாசமா இது நடக்குது அப்படின்னா 6-7 மாசமா நடக்குது. நீங்க அந்த சர்ச்சுக்கு எத்தனை மாசமா போறீங்க? 7-8 மாசமா போயிட்டு இருக்கிற. இப்படி ஒரு சம்பவம் 6-7 மாசமா நடக்குது அப்படின்னா நீங்க உடனே சபையை மாறி இருக்க வேண்டியதானே, அந்த சபையை விட்டு வெளியே போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த போதகர் அந்த சகோதரி கிட்ட கேட்டார். இல்லை, எனக்கு போக மனசு வரல. நீங்க என்ன பதில் கொடுத்தீங்க? நான் பதில் கொடுத்தேன் அப்படின்னு. அப்ப கொடுங்க, அதெல்லாம் காட்டுங்க. நான் காட்டினா தானே நான் ஏதாவது பேச முடியும், நான் ஏதாவது முயற்சிகள் எடுக்க முடியும் அப்படின்னா என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை. அந்த அம்மா ஒரு இடத்துல ஒரு தொழில் செய்யறாங்க. அந்த தொழிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சகோதரன் குடிப்பாரு. அவர் இந்த அம்மா கிட்ட ஒரு 300 ரூபா கொடு, இன்னைக்கு சரக்கு அடிக்கணும். இந்த அம்மாவும் எடுத்து 300 ரூபா கொடுக்குதான். அப்போ அந்த உறவுக்கு அர்த்தம் என்ன? பொண்டாட்டியா என்ன சரக்கு அடிக்கிறதுக்கு 300 ரூபா கொடுன்னு இந்த அம்மா எடுத்து கொடுத்துருக்குது. அப்ப அந்த பாஸ்டர் திரும்ப கேட்டிருக்கிறாரு, ஏமா அவரு யாரோ, அவருக்கு குடும்பம் இருக்குது, உனக்கு குடும்பம் இருக்குது. பக்கத்து கடைக்கார பக்கத்து தொழில் செய்யறாங்கன்றதுக்காக சாராயம் குடிக்கிறதுக்கு 300 ரூபா கேட்டா நீ எடுத்து கொடுக்குறிய? உனக்கும் அவருக்கும் உறவு எப்படி இருக்குது? நீ எப்படி பேசுவ? உன் பழக்க வழக்கம் எப்படி இருக்குதுன்னு இதுல வெளிப்படுத்தல. அந்த அம்மாவை சரிங்கம்மா நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம்னு ஆலோசனை கொடுத்து அனுப்பி விட்டுட்டாரு. நான் உங்க சர்ச்சுக்கு வர விரும்புறேன். பாஸ்டர் சரிம்மா நான் உங்ககிட்ட பேசுறேன், நீங்க அங்க நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு பாஸ்டர் அனுப்பிட்டாரு. ஆனா பாஸ்டர்மா கொஞ்சம் ஆர்வத்துல என்ன பண்ணிட்டாங்க, நீங்க இங்க வாங்க, ஏசப்பா உங்க கூட இருக்கிறாருன்னு ஆர்வத்துல சொல்லிட்டாங்க. பாவியை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். அதனால சரி சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த போதகர் அந்த அம்மாவுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்கள கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேற்று என்கிட்ட இந்த சாட்சியை ஷேர் பண்ணார். யோசித்து பாருங்களேன், சிந்தை எப்படி இருக்கிறது? இப்படி ஒரு விஷயம் உங்க காதுக்கு வந்துச்சுன்னா எப்படி யோசிப்பீங்க? உலகத்தார் எப்படி இந்த விஷயத்தை பார்ப்பாங்க? நான் இதை அப்படியே உண்மையா சொல்லலை, நான் கொஞ்சம் மாத்தி இருக்கிறேன். சரியா, கொஞ்சம் மாத்தி இருக்கிறேன். ஒருத்தருடைய செய்தி நம்ம காதுக்கு வருது அப்படின்னோடனே நம்முடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறது, நம்முடைய வார்த்தை எப்படி வருகிறது, நம்முடைய சிந்தனை எப்படி இருதயத்தில் இருக்கிறது தான் வெளியே. ஆமாவா இல்லையா? நீங்க பார்க்குற பார்வையை பார்த்தா எனக்கு வேற ஏதோ தோணுது. அல்லேலூயா. சிந்தை எப்படி இருக்குது? உங்க வாயை கலரவே, உங்க வாயிலிருந்து என்ன வருதுன்னு எதிர்பார்க்கவே. எதுக்கு தெரியுமா? உங்களை குற்றம் சுமத்தும்படியாக. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பி கேர்ஃபுல். டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுற கூடாது. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? கீழே புழுதியில எழுதி கொண்டு இருந்தார். அவங்க அவரை போட்டு தொல்லை பண்றாங்க. போதகரே நீங்க என்ன சொல்றீங்க, இவளை என்ன பண்றது அப்படின்னு உடனே ஆண்டவர் எழுந்து இப்படி நிமிர்ந்து பார்த்து இப்படி சொன்னாரு, உங்களில் யார் ஒருவன் பாவம் செய்யலையோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு புழுதியில எழுதிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா ஒருத்தன் இல்லை. வசனம் சொல்லுது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை. அப்போ அடப்பாவீங்களா, எல்லாரும் கல்லக்கள் போட்டு கீழே போனா அத்தனை பேரும் பாவம் செஞ்சிருக்கிறான். துன்மார்க்கருடைய பெயரை
புழுதியில் எழுதப்படும் வசனம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? பாவிகளுடைய பெயர் புழுதியில எழுதப்படும் வசனம் இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் அங்க எழுதிச்சிருந்தார். ஒவ்வொருத்தன் பேரா எழுத ஆரம்பிச்சார். என்னடா என் பேர் எழுதுறாரா, ஐயோ கல்ல கீழே போட்டு ஓடே. அடுத்தவன் பேர் எழுதுறாரு, ஐயோ என் பேர் எழுதுறாரு. 10 பேர் எழுதுறான். டே இவர் எல்லாரும் பேரையும் எழுதிட்டு வர்றா, ஓடுறா கல்ல கீழே போட்டு. அப்போதான் ஆண்டவர் அந்த பிள்ளைய பார்த்து, அந்த விபச்சார ஸ்திரீயை பார்த்து, அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாரு, போ இனி பாவம் செய்யாத. இப்ப அவளுடைய சிந்தை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சாகிற ஒரு மொமெண்ட்ல துடிக்க செத்து போக வேண்டிய, காயங்களிலும் ரத்தத்திலையும் விழுந்து போக வேண்டிய அவ அந்த நேரத்துல அவ காப்பாற்றப்பட்டா அப்படின்னு சொன்னா அவளுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்னு என் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு மோசமான விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்டவளுக்கு இயேசு மனது இறங்கினார். அவருடைய சிந்தையை நீங்க பாருங்க. கூட நின்று இயேசுவையே குற்றம் சொல்லுகிற சிந்தையுள்ளவர்களையும் கவனிங்க. உங்க சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருக்க கடவுது. ஆமென், அல்லேலூயா. விழுந்து போக வேண்டிய இருந்தவளை தூக்கி எடுத்த ஆண்டவர். ஒருவேளை நான் சொல்றேன், உங்களுக்கு வெளியே தெரிந்தும் தெரியாமலும் பாவங்களை செய்து கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு சூழ்நிலைகள்ல கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்களே உங்களை நீங்க நிந்தித்து கொண்டு நீங்க தேவ உறவுக்கு நேரா, எனக்கு தெரியல ஆண்டவர் இதை சொல்றாரு, நீங்க தேவ உறவுக்குள்ள பலப்பட முடியாதபடிக்கு, ஆண்டவர் அதிகமா பிடிக்க முடியாதபடிக்கு சில பாவங்கள் உங்களை தடை பண்ணி கொண்டு, பிசாசு உங்க மைண்டை ஆக்கியூபை பண்ணி உங்களை தேவனோடு நெருங்க முடியாதபடிக்கு சில விஷயங்களை செய்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ போ, இனி பாவம் செய்யாத. ஆமென். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? உங்க பாவங்களை உங்க முன்னாடி காண்பித்து உங்களை எழும்ப விடாதபடிக்கு பிசாசு தடை பண்ணுவான். பிசாசுக்கு இடம் கொடுக்காம இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக நீங்க இன்னைக்கு இங்கிருந்து கடந்து போங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். என கண்பான தேவ பிள்ளைகளே, மரண ஆக்கினை உங்களுக்கு வராமல் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்களேன். நரக ஆக்கினைக்குள்ள நீங்களும் நானும் கடந்து போகாதபடிக்கு என் பாவத்தை ஆண்டவரிடத்துல நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் என்ன மீட்டு எடுத்துட்டாரு, அவர் என்ன தூக்கி எடுத்துட்டாரு. கிறிஸ்து என்ன அப்படி பாவியா பார்க்கல, அவர் என்ன நீதிமானா பார்க்கிறாரு, அவர் என்ன பரிசுத்தமா பார்க்கிறாரு, அவர் என்ன பாக்கியவானா பார்க்கிறாரு. கிறிஸ்து என்ன அப்படி பார்க்கிறதுனால நான் அவருக்கு என்ன விட்டு கொடுக்கிறேன். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. ஆமென், அல்லேலூயா. ஒரு விசை கண்மூடி ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வார்த்தை உண்மையா உங்களுக்கு கிரியை செய்து இருக்கணும். என்னால எழும்ப முடியல, கண்ணை மூடி, என்ன கண்ணை திறந்து பார்க்காதீங்க, கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துல நான் எழும்ப முடியாதபடிக்கு சில காரியங்கள் என்னை தடை பண்ணிக்கொண்டே இருக்கிறது. கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அவளுக்கு கர்த்தர் இரக்கம் பண்ணி இருக்கிறாரு. என் அன்பு தேவ பிள்ளையை உனக்கு இரக்கம் செய்வார். நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறப்பா, கிறிஸ்து இயேசுவில் சிந்தையில இருக்க விரும்புறேன். நான் உங்களை நெருங்கி வர விரும்புறேன். ஆண்டவரே, கடைசி நேரத்துல அவளை நீங்க காப்பாற்றுனீங்க, என்னையும் காப்பாத்துவீங்க, என்னையும் தூக்கி எடுப்பீங்கப்பா. என் வாழ்க்கையும் மாறும், காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவீர். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா, நல்ல சத்தமா அல்லேலூயா. மூன்றாவது ஒரு நபர். முதல்ல நம்ம எவீருவின் மகளை குறித்து பார்த்தோம், இரண்டாவது பாவியான ஸ்திரியை குறித்து பார்த்தோம். மூன்றாவது நபர், நான் வேகமா தான் போறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்போது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக ஏசாயா என்கிற தேவ மனுஷன் மூலமாக வருகிறது. என்ன சொல்றாரு? எப்பா நீ சாக போற, நீ பிழைக்க மாட்ட, உன் வீட்டை நீ சரி பண்ணு, உன் காரியத்தெல்லாம் ரெடி பண்ணு, ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லி இந்த எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அப்போ கர்த்தருடைய சிந்தை என்ன, கர்த்தருடைய திட்டம் என்ன, இவனுடைய மரண நாள் நெருங்கிருச்சு. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது தெரியுமா? யாருக்கும் பாருங்களேன், நீ சாக போறேன்னு தீர்க்கதரிசி கர்த்தரே சொல்றாரு. எப்படி இருக்கும் உங்க சிந்தை? எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரே சொல்றாரு நீ சாக போற அப்படின்னு. நம்ம சிந்தை எப்படி? ரெடி ஆண்டவரே, ரெடி ஆண்டவரே, நான் உங்க சமூகத்துக்கு வர போறேன் சொல்லுவோமா? சொல்லணும். அதான் கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெடி, பேக்கப் பண்ணிக்கோ, ரெடி ஆயிக்கோ அப்படின்னா, ரெடி ஆண்டவரே, ஐ அம் ரெடி டு கம் வித் யூ, நான் உங்க கூட வர்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அதான் கிறிஸ்துவின் சிந்தை. போகட்டும், வசனத்துக்கு நேரா போவோம். அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். ரொம்ப தாழ்மையா சொல்றாரு பாருங்க. கொஞ்சம் நினைச்சிருங்கப்பா என்று விண்ணப்பம், ரிக்வெஸ்ட், விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். யாரா இருந்தாலும் அழுவாங்கல்ல. அப்பா, நான் உண்மையும் உத்தமமா நடந்தத கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா தகப்பனே அப்படின்னு விண்ணப்பம் பண்றாரு எசேக்கியா. ஒரு ராஜாங்க, ஒரு தேசத்தினுடைய ராஜா அவ்வளவு அழுது ஆண்டவருடைய சமூகத்துல யார் முகத்தையும் பார்க்கல, சுவர்புறமாய் திரும்பி அவன் அழுகிறதை கர்த்தர் பார்த்தார். பாருங்களேன், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு, முற்றம்னா என்னதுங்க? அரண்மனையை விட்டே தாண்டல, இன்னும் பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே, தாண்டி போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அல்லேலூயா, எவ்வளவு இம்மீடியட்டா கர்த்தர் பதில் சொல்றாரு பாருங்க. ஏங்க, உங்க ஆமையை தூக்கி எங்க வச்சுக்கிறதுன்னு தெரியல, நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க உங்க ஆமையை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஹால் முற்றத்தை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி ஏசாயா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு வருகிறது. என்ன சொல்றாரு? நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நீ 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், நான் உன்னை சுகமாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க கர்த்தருடைய சிந்தையை கொஞ்சம் பாருங்க. ஒரே ஒரு குட்டி ஜெபம் தான். இங்க பாருங்க, எசேக்கியா இந்த நாள்ல மரித்து போனோம் அப்படின்றது தேவனுடைய தீர்மானம். ஆமாவா? ஆமாவா இல்லையா? பிரசங்கில சாலமன் எழுதுறாரு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் பிறப்பையும் இறப்பையும் எழுதி வைத்து விட்டார், அவர் தீர்மானித்து விட்டார். அப்ப கர்த்தர் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி அனுப்புறாருன்னா அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியுமா? சேஞ்ச் பண்ண முடியுமா? சொல்லுங்க, சேஞ்ச் பண்ண முடியுமா? மாற்ற முடியாது. ஒருத்தர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். எழுதினவர் தான், தீர்மானித்தவர் தான் சேஞ்ச் பண்ணணும். அவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், உங்களை என்னைய சிருஷ்டிய கர்த்தர், எசேக்கியா ராஜாவை சிருஷ்டித்த கர்த்தர், உண்டாக்கின கர்த்தர். ஒரே ஒரு குட்டி ஜெபம் தான், அதோ கண்ணீரோடு ரொம்ப தாழ்மையா ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு. எசேக்கியாவுடைய சிந்தையை கர்த்தர் பார்த்து, விண்ணப்பத்தை கேட்டு, கண்ணீரை கண்டு, நான் ஏசாயா முற்றத்துக்கு தாண்டி போகல, ஏசாயா திரும்பி போ, ஏசாயா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. 15 ஆண்டு காலம் நான் ஆயுசு நாட்களை
கூட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, கர்த்தர் உங்க மேல எழுதி வைத்த தீர்மானத்தையே அவர் மாற்ற ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லைங்க. நீங்க செய்ய வேண்டியது, நீங்க என்ன தெரியுமா யோசிக்கணும்? உங்க சூழ்நிலையில என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் காரியம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிடுறீங்க. ஆனா புலம்பாத படிக்கு, ஆண்டவரே நான் என்ன உம்முடைய கரத்துல நான் கொடுக்கிறப்பா, நீங்க என்ன தூக்கி எடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நீங்க அழுது ஜெபிக்கும் பொழுது உங்க ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய சிந்தையில இருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும். அவர் என் விண்ணப்பத்தை கேட்டார், அவர் என் கண்ணீரை கண்டார், அவர் என்னை சுகப்படுத்துவார், அவர் என் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார், அவர் என்னை தூக்கி எடுப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவரால் நான் மகிமைப்படுவேன். ஆமென். அல்லேலூயா. மரண நாளை குறித்தவனுக்கு கர்த்தர் 15 ஆண்டு காலம் கூட்டி கொடுப்பார்னா உனக்கு செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சிந்தையை யோசித்து பாருங்க. யவீருவின் மகளுடைய சிந்தையை பார்த்தோம். அங்க தாய் தகப்பன கிறிஸ்துவின் சிந்தையை அதுல வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி யோசிச்சாரு, எப்படி சிந்திச்சாருன்னு. பாவியான ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து எவ்விதமாக சிந்தித்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். எசேக்கியா ராஜாவுக்காக கர்த்தர் தம்முடைய தீர்மானத்தையே மாற்றின அந்த சிந்தையை நம்ம பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒருத்தருடைய சிந்தையை நம்ம பார்க்க போறோம். வாசிங்களே, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26:36. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்க இங்க உட்கார்ந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. யார? பேதுருவையும் யோவானையும். கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு ஜெபிக்கிறதுக்கு. பந்தி விசாரிச்சு முடிச்ச பிறகு 2 பேரை மட்டும் கூட்டிட்டு போய் இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க போறாரு? பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு இவங்க 2 பேரை கூட்டிக்கிட்டு துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். சீஷர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டாரு. பேதுருவையும் யோவானையும் மட்டும் கூட்டிக்கிட்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலம் அடையும். அப்ப ஏசப்பாவுக்கு என்ன வந்திருக்குது? ஏசப்பாவுக்கு என்ன வந்திருக்குது? துக்கம் வந்திருக்குது, வேதனை வந்திருக்குது, வியாகுலம் வந்திருக்குது. ஏன்னா தான் மரிக்க போறாரு, சிலுவையை சுமக்க போறாரு, அடிகள் பட போறாரு, அவமானத்துக்குள்ள நிக்க போறாரு, தாங்க முடியாத வேதனையை சந்திக்க போறாரு. இவ்வளவு வேதனையும் வியாகுலத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு பாருங்க. அப்போது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. என் ஆத்துமா துக்கம் கொண்டாட போகிறதுப்பா, ரொம்ப தவிக்கிறப்பா, நீங்க என்ன பண்ணுங்க, என் கூட விழித்திருங்க. விழித்திருங்கன்னா என் கூட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. என் கூட இருங்கன்னா என்னது? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்தார். ஏசப்பா, யாரும் இல்ல, இயேசு, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பிதாவாகிய தேவனிடத்துல இவர் வேதனை தாங்க முடியாம துக்கம் வியாகுலம் இவரை போட்டு வாட்டி வதைக்குது. ரொம்ப பாரத்தோடு ஆண்டவர் முகங்குப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அப்படின்னா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த பாடு, இந்த வேதனை, இந்த உபத்திரம் எனக்கு எடுத்து போட முடியும்னா எடுத்துருங்க ஆண்டவரே, அது இல்லாம பண்ண முடியும்னா பண்ணிடுங்க ஆண்டவரே, பிதாவே, அப்பா அப்படின்னு ஜெபம் பண்றாரு.
அப்போ அந்த பாடுகளையும் உபத்திரவத்தையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட தகப்பன் இடத்துல வச்சிருக்கிறார். ஒருவேளை உங்களால முடியும் அப்படின்னா இந்த பாடம் இந்த உபத்திரவம் எனக்கு இல்லாதபடி நீங்க செய்ய முடியும்னா செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட முடிக்கல. வசனம் பாருங்க, அங்க என்ன சொல்ற, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். என்ன கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இப்போ உங்க சிந்தை இங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துட்டே தான் இருக்குது. குட்டி பிள்ளைங்க எல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி தான் இருப்பாங்க. வார்த்தைக்கு நேரம் நம்முடைய சிந்தனைகளை நம்ம திருப்புவோம். அவரு ரொம்ப ஆழமா யோசித்து அவர் அங்க சொல்றாரு, இந்த பாடுகள் உபத்திரவம் என்னை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தா எடுத்துருங்க, ஆனாலும் ஆகிலும் என் சித்தம் இல்லப்பா உங்க சித்தம் என்னில நிறைவேறட்டும் அப்படின்னு பிதாவின் சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுத்த கிறிஸ்துவின் சிந்தையை பாருங்க. பிதாவின் சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுத்த கிறிஸ்துவின் சிந்தை. ஹலோ, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்காக தாங்க முடியாத வேதனைகளையும் பாடுகளையும் அந்த அவமானங்களையும் வலிகளையும் அவரு தாங்கிட்ட இருந்து எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு யோசிச்ச ஆண்டவர் தான். ஆனாலும் என் தகப்பன் என்ன விரும்புறாரோ அதுதான் என் வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த பிரச்சனை மாறினா நல்லா இருக்கும் தான், இந்த சூழ்நிலை மாறினா நல்லா இருக்கும் தான், இந்த வேலையை மாறிட்டா நல்லா இருக்கும் தான், இந்த வீட்டை மாத்திட்டா நல்லா இருக்கும் தான், கஷ்டம்தான், இந்த வாழ்க்கை ரொம்ப போராட்டமா இருக்குது, இந்த ஊரை விட்டு போயிட்டா நல்லா இருக்கும் தான் அப்படிலாம் நம்ம யோசிக்க கூடும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவன் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த பாடு இப்படியே இருக்காது, அது மாறும். அல்லேலூயா. இந்த பிரச்சனை இப்படியே இருக்காது, அது மாறும். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை இப்படியே இருக்காதுப்பா, நிச்சயமா மாறும். கர்த்தர் மாத்துவார். ஆமென் சொல்றீங்களா? ஏன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? அதற்காக தானே கல்வாரி சிலுவையில கிறிஸ்து எல்லாவற்றையும் தன்மையில சுமந்து கொண்டார். நீங்க விடுதலை பெறணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாவற்றையும் தாமல சுமந்து கொண்ட இயேசு கிறிஸ்து, தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து, நம்முடைய தண்டனை எல்லாம் தாமல எடுத்துக்கொண்ட இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் சுமந்துட்டார்ல, அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமா உங்க சூழ்நிலையை மாற்றுவாரு. உங்க வாழ்க்கையின் காரியங்கள் மாறும், உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும், உங்க போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு, கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுள். ஆமென் சொல்லுங்களேன். இனி வாழ்க்கையை குறித்து கலங்காதீங்க, சூழ்நிலைகளை குறித்து சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விகளுக்கு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் தேவ சுத்தத்தின்படி நடக்கும். ஆமென். அப்பா இருக்கிறாரு, நான் கலங்குவது இல்லை. அப்பா இருக்கிறாரு, நான் சோர்ந்து போவது இல்லை அப்படின்ற ஒரு சிந்தை உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்கட்டும். இப்போ நான் இப்படி சொல்றேன், உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கிறிஸ்துவின் சிந்தையில இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. எதை செஞ்சாலும், எதை பார்த்தாலும், என்ன பண்ணாலும் கிறிஸ்து கிறிஸ்து இயேசு அப்படின்ற சிந்தையிலே நில்லுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். நான் செய்வது என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தையில இருப்பேன்.
ஹல்லேலூயா. எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்துட்டாரே, நான் ஏன் தோற்று போவேன்? எனக்காக அவர் ஜெயம் எடுத்துட்டாரு, நான் தோற்று போவதில்லை. எனக்காக அவர் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்துட்டாரு, நான் சுமக்க தேவையில்லை. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. இந்த உறுதியோடு, இந்த நிச்சயத்தோடு இங்க இருந்து நீங்க கடந்து போங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆமென் சொல்றீங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஆமென் சொல்றீங்களா? கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான சிந்தை உங்களில் இருக்க கடவது. எழுந்து நிற்பமா கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துல. வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. பொல்லாத சிந்தனைகள் உங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு, தேவையில்லாத சிந்தனைகளை உங்களை பிடிக்காதபடிக்கு, யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் நான் குற்றம் சுமத்தாதபடிக்கு, என்னிடத்துல ஒரு குறையும் இல்லாதபடிக்கு, ஆண்டவரே நான் பாவிதான்ப்பா, ஆனாலும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. ரொம்ப அவமானப்பட்டுட்டப்பா, வாழ்க்கையில நிறைய இழந்துட்டப்பா. இந்த புது வருஷம் என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்பிதான் நான் உங்களை பிடிச்சிட்டு இருக்கிறேன். என் குடும்பத்துல, என் வேலையில, என் வீட்டுல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்கன்னு தான்ப்பா நான் நிக்கிறேன். அடிக்கடி நான் விழுந்து போறப்பா, அடிக்கடி நான் யோசிக்கிறப்பா, அடிக்கடி நான் சோர்ந்து போறப்பா. என் சோர்வுகளை மாற்றும்படியாக, என் சிந்தனைகளை மாற்றும்படியாக நீங்க என் கூட இன்னைக்கு பேசியிருக்கிறீங்க. என் வாழ்க்கையின் பாதையை நீங்க அறிந்திருக்கிறீங்க. நான் எப்படி போறேன், எப்படி நடக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எவரிவனுடைய மகள் மரித்து போனாள் என்று சொன்ன பொழுது அந்த தாயின் தகப்பனையும் அறைக்குள்ள கூட்டிக் கொண்டு போய் அந்த பிள்ளையின் கையை பிடித்து, சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லி, தலித்தாகுமே என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் தூக்கி எடுப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உன் வாழ்க்கை குறித்து நீ யோசித்த காரியங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு பதில் கொடுத்திருக்கிறார். இங்க பாருங்க, கண்ணை மூடி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் நினைக்கிற மாதிரி இல்லப்பா, நீங்க என் வாழ்க்கையில திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீங்கப்பா, நீங்க என் வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. கிறிஸ்துவின் சிந்தையில நான் இருக்க விரும்புறேன். கிறிஸ்து தனக்காக அல்ல, தமக்கு பிரியமானதை செய்ய அல்ல, அவர் நமக்காகவே, பிறருக்காகவே, நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அடிகள் பட்டார், காயங்களை ஏற்றுக்கொண்டார், கல்வாரி சிலுவையில தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அம்மா, சிஸ்டர், தங்கச்சி, தம்பி, உன் வாழ்க்கையை குறித்து நீ எதுவும் யோசிக்காது, பிளாங்கா விட்டுரு. ஏசப்பா, என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்க தான்ப்பா, அது நல்லதோ கெட்டதோ, நன்மையோ தீமையோ, என் வாழ்க்கையில தீமை வர நீங்க விட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் ஆண்டவர். இந்த சூழ்நிலைக்குள்ள நான் போறதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் உண்டு சிஸ்டர். ஏசப்பா, உங்களுடைய சிந்தை எனக்குள்ள காணப்பட என்னை அர்ப்பணிக்கிறப்பான்னு இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல உங்களை விட்டு கொடுங்க. பலர் உங்களை குறை சொல்லலாம், பலர் உங்களை நிந்திக்கலாம், பலர் உங்களை ஏளனமா பார்க்கலாம். ஒருவேளை நீங்களே நான் ஏன் வாழறேன், நான் ஏன் இப்படி இருக்கிற, என் குடும்பத்துல ஒரு மாற்றம் வரலையே சொல்லி நீ யோசிக்கலாம். நீ உன்னை யோசிக்கிற மாதிரி ஆண்டவர் யோசிப்பது இல்லை சிஸ்டர். தங்கச்சி, நீ யோசிக்கிற மாதிரி ஏசப்பா உன் வாழ்க்கையில யோசிக்க மாட்டார். அவருடைய சிந்தனைகள், அவருடைய யோசனைகள் வித்தியாசம், அவருடைய சிந்தனை வித்தியாசம். ஊரே திரண்டு வருதுங்க கல்லை எடுத்துக்கிட்டு அவளை கொலை செய்யணும்னு சொல்லி. அவ்வளோ பெரிய பாவத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்டவளுக்கு இறங்குவார் அப்படின்னு சொன்ன எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் உன்னை ஆண்டவர் விட மாட்டாரு, உங்களை விட மாட்டாரு, உங்களை விட மாட்டாரு, உங்களை விட மாட்டாரு. தம்பி, ஐயா, உங்களை விட மாட்டாரு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எனக்குள்ள இருக்கட்டும்.
ஏசப்பா என் கூட இருக்கிறாருன்ற ஒரு நிச்சயத்தோடு நீங்க இங்க இருந்து கடந்து போங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். வாழ்க்கை மாறும் சிஸ்டர், தம்பி மாறும், தங்கச்சி மாறும், அம்மா மாறும், சிஸ்டர் மாறும். ஏசப்பா மாத்துவார். அதுக்காக தானே அவர் கல்வாரி சிலுவையில உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்கம்மா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, நம்புறவங்க மாத்திரம் இ மைனர், இ மைனர், இ மைனர். நம்புறவங்க மாத்திரம் வாயை திறந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவரே நான் நம்புறேன்ப்பா, ஆண்டவரே நான் நம்புறேன், நீங்க என்னை இப்படியே இருக்க விட மாட்டீங்கப்பா. யூ ஹாவ் அ பிளான். என் வாழ்க்கையில ஒரு காரியம் உண்டப்பா. ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. சொல்லுங்க. யோசனையில் பெரியவரே ஆராதனை. நம்பி சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா, 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 ஓசனா. அப்பா, எங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோப்பா. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை எங்களுக்குள்ள காணப்பட எங்களுக்கு எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க, எங்களை நடத்துங்கப்பா. எங்களை தூக்கி எடுக்க போகிறதற்காக நன்றி. எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்க இன்னும் நம்புறோம்ப்பா, நாங்க உங்களை நம்புறோம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி. ஏசப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த கேட்ட